நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். எத்தனை தடவை கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. வெண்பா டேஞ்சர்ல இருக்கான்னு போட்டுட்டு போன் எடுக்காம இருக்காங்களே. நான் என்ன பண்ணுவேன்? இத்தனை நாள் வெண்பாவை பத்தி ஒரு க்ளூ கூட கிடைக்காம இருந்துச்சு. கடவுள் இப்படி ஒரு க்ளூவை கொடுத்திருக்காரு. ஆனா அவங்க போன் எடுக்கலையே. இப்ப நான் என்ன பண்றது? விஜய்க்கு போன் பண்ணுவோம். இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? இவகிட்ட பேசினாலே எனக்கு வெண்பா ஞாபகம் தான் வருது. ஐயோ விஜய், எடுங்க விஜய். நம்ம பொண்ணு பத்தி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அட்ரஸ், போன் நம்பரோட ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ப்ளீஸ் எடுங்க. கால் பண்ணா அதோட அமைதியா இருக்க மாட்டா. ஏன் சும்மா கால் பண்ணிட்டே இருக்கா? நான் எடுக்க போறது இல்ல. முக்கியமான சமயத்துல போன் எடுக்காம இருக்கீங்களே. இப்ப நான் என்ன செய்வேன்? இனி வெயிட் பண்ண முடியாது. நாமளே அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டு கிளம்ப வேண்டியதுதான். SG ஹாஸ்பிட்டலும் என்னவோ தான் போட்டிருந்தது. அது நிச்சயம் நல்லா தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலா தான் இருக்கும். GM டிராவல்ஸ்ல இருந்து பேசுறோம். என்ன வேணும் உங்களுக்கு? சார், நான் விஜய் வீட்ல இருந்து அவரோட வைஃப் பேசுறேன். இங்க இருந்து சூலூர்பேட் போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? மேடம், இங்க இருந்து 90 கிலோமீட்டர் மேடம். 2 மணி நேரம் ஆகும் மேடம். எனக்கு உடனே இப்பவே ஒரு கார் அனுப்புங்க. டிராப் மட்டுமா மேடம், இல்ல இருந்து கூட்டிட்டு வரணுமா? ரிட்டர்ன் தான். சீக்கிரமா உடனே வந்துருங்க. சரிங்க மேடம். விஜய் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு போய் கூட்டிட்டு போகலாமா? வேண்டாம் வேண்டாம். விஜய்க்கு காலில் அடிபட்டிருக்கு. அதனால கூட வர முடியாது. அண்ணியை கூப்பிடலாமா? இல்ல, அண்ணி எப்படியும் விஷயத்த விஜய் கிட்ட சொல்லிடுவாங்க. ராஜி, அவ எதுடா சாக்குன்னு இருக்கா. மொத்தத்தையும் காலி பண்ணிடுவா. இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணோம்? கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நாமளே தானே எல்லா வேலையும் செஞ்சோம். இதுலயும் அப்படியே பண்ணிடுவோம். விஜய்க்கு மட்டும் ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுடலாம். கிளம்பிட வேண்டியதுதான். என்ன ஹாஸ்பிட்டல் இது? இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. அதுக்கு தேவையான நர்ஸ் வச்சுக்க வேண்டாமா? 4-5 நர்ஸ் வச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் ஓடுனா ஓடிட்டே இருக்க முடியுமா? ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் 3 மணி நேரம் நிக்க வச்சுட்டாங்க. கை காலெல்லாம் பயங்கர வலி. என்ன இவ்ளோ கால்ஸ் வந்திருக்கு? இத்தனை போன் கால் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? எல்லாமே ஒரே நம்பர்ல இருந்து வந்திருக்கு. 984132. இந்த நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமா, இதுல 8 நம்பர் தான் அம்மா நம்பர்னு வெண்பா கொடுத்த நம்பர். அப்ப அவங்க அம்மா தான் கால் பண்ணிருக்காங்களா? அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? கடவுளே, தேங்க்யூ. நாம அவங்க அம்மாவுக்கு கூப்பிடலாம்.
அந்த மெசேஜை பார்த்து அவங்க அம்மா எவ்வளவு டென்ஷன் ஆயிருப்பாங்க, எவ்வளவு பதட்டப்பட்டிருப்பாங்க. அவங்க கால் பண்ணும்போது நான் இல்லாம போயிட்டனே. எல்லாம் இந்த ஒழுங்கு இல்லாத ஹாஸ்பிட்டலால வருது. எந்த சத்தமும் இல்லாம இருக்கே. ஸ்விட்ச் ஆஃப்னு வரணும், இல்ல நாட் ரீச்சபிள்னு வரணும். எதுவுமே வராம இருந்தா எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏய் மகா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆபரேஷன் தியேட்டர்ல இப்பதான் ஒர்க் முடிஞ்சது. அதான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உன் ரிலாக்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்ணேன்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீ ஏதோ பண்ணிருக்க. வேலன் சார் உன் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் அவர் சொல்ற வேலை எல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்கேன். வேலைக்கு சேர்ந்த நிமிஷத்துல இருந்து ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் கொடுக்காம வேலை சொல்லிட்டு இருக்கீங்க. அது எல்லாத்தையும் தானே செய்யறேன். என் மேல அவர் ஏன் கோவமா இருக்காரு? தெரியல, நீ உடனே வா. எனக்கு ஒரு முக்கியமான கால் பண்ணணும். ஊர்ல இருந்து நிறைய மிஸ்டு கால் வந்திருக்கு. பேசிட்டு வந்துடுறேன். இப்ப நீ வரலனா உன் வேலையே போயிடும். வரியா இல்லையா? ஏய் வசந்தி, அதுக்காக ஒரு கால் கூட பண்ணிட்டு வரக்கூடாதா? போன கையில எடுத்துட்டு வா. இதுல சார்ஜ் நிக்க மாட்டேங்குதுன்னா நானே இங்க நின்னு பேசிட்டு இருக்கேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா வேலன் சாரை மீட் பண்ணிட்டு வந்து பண்ணு. வேலன் சார் வார்த்தைய இங்க யாரும் மீற முடியாது, தெரியும்ல? இது என்ன, இந்த ஹாஸ்பிட்டல்ல இவ்ளோ அராஜகமா இருக்கு? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு மரியாதையே இல்லையா? அட வாடினா கதையா பேசிட்டு இருக்க, வா. ஏமா நீ என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க? வேலைக்கு சேர்ந்த உடனே உங்களுக்கு எல்லாம் மிதப்பாயிடுமா? முத நாளே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்ட. இந்த நேரம் பார்த்து வெண்பா அம்மா கால் பண்றாங்களே. சார், நான் என்ன சார் பிரச்சனை பண்ண? காலையில இருந்து நீங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு வார்டுல இல்லாம எல்லா வார்டுலயும் வேலை சொல்றீங்க. ஓடி ஓடி தான் செஞ்சுட்டு இருக்கேன். பத்தாததுக்கு ஆபரேஷன் தியேட்டர்லயும் டியூட்டி போட்டீங்க. 3 மணி நேரமா அதை செஞ்சுட்டு தானே வரேன். என்ன போய் பிரச்சனை பண்றேன்னு சொல்றீங்க? ஐயோ, மறுபடியும் கால் பண்றாங்களே. நான் அத சொல்லல. நம்ம ஹாஸ்பிடல்ல ஒரு நர்ஸ் எப்படி நடக்கணும்னு ரூல்ஸ் இருக்கு. உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்ல இருக்கணும். சார், நான் லிமிட்டை தாண்டி என்ன பண்ண? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஏய் வசந்தி, இந்த பொண்ணை யார் ரெஃபர் பண்ணது? நம்ம ஹாஸ்பிடலோட புரோட்டோகால்ஸ் எல்லாம் சொல்லித்தானே வேலைக்கு எடுத்தீங்க. சார், அந்த பார்வதி நர்ஸ் வேலையை விட்டு போயிட்டதால இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நர்ஸ் உடனே தேவைப்பட்டாங்க. அதனாலதான் ஹெச்ஆர் கிட்ட சொல்லி இவங்கள வேலைக்கு எடுத்தோம். அந்த பார்வதி நர்ஸ் உனக்கு தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்க எல்லாம் இல்ல, ஆனா அவங்க ஒரு நல்ல நர்ஸ்னு தெரியும். என்ன நல்ல நர்ஸ்? இங்க ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டா. அவளோட பெரிய தலைவலி. நீ அவள மாதிரி நடந்துக்காத. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு நான் வான் பண்றேன். உன் ரெஸ்யூமை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. கூடிய சீக்கிரம் உன்னை சீஃப் நர்ஸாவே நான் ஆக்கிடுவேன். அதனால உன் லிமிட் என்ன, உன் வேலை என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்க. அது என்னமா போனு மறுபடியும் வருது? அந்த போனை கொடுமா. இல்ல சார், இது பர்சனல் கால். இது ஹாஸ்பிடல் போன் தானே, அதுலயே பர்சனல் கால் வருது. அது முத கொடு. சார், இனிமே வராம பாத்துக்கிறேன் சார். சார், நீங்க இன்னும் நான் என்ன தப்பு பண்ணனே சொல்லல. அந்த குழந்தைங்க வார்டுல அந்த வெண்பாவை நீ சுத்தி சுத்தி வரையாமே, அங்க உனக்கு என்ன வேலை? சார், அங்கதான் சார் காலையில டியூட்டி போட்டாங்க. அதனால அந்த பொண்ணை கவனிச்சுக்கிட்டேன். அந்த பொண்ணை கவனிச்சுக்கிட்டது சரி, எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க? என்ன சார் கொடுமையா இருக்கு? 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டெம்பரேச்சர் செக் பண்ண சொன்னாங்க. நான் அதை தான் பண்ணேன். டெம்பரேச்சர் எடுக்கிறப்ப 2 வார்த்தை பேச மாட்டோமா? அதை தான் சார் நான் பண்ணேன். எதுக்கு போய் இப்படி ஒரு என்கொயரி பண்றீங்க? இங்க சில விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். அதான் உன் லிமிட். சார், நர்ஸோட வேலைங்கிறது இன்ஜெக்ஷன் போடுறது, ட்ரிப்ஸ் ஏத்துறது, கட்டு போடுறது, டெம்பரேச்சர் எடுக்கிறது மட்டும் இல்ல. பேஷண்ட் கிட்ட அன்பா பாசமா 4 வார்த்தை பேசுறதும் தான். அன்பா 2 வார்த்தை பேசுறத எந்த ஹாஸ்பிட்டலையும் தடுக்க மாட்டாங்களே சார். இங்க பாருமா, மத்த ஹாஸ்பிட்டல் பத்தி எனக்கு தெரியாது.
ஏன் ஹாஸ்பிட்டல்ல இப்படிதான் நடந்துக்கணும். நான் சொல்றத ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா இங்க இரு, இல்லனா நீ கிளம்பி போயிடு. அப்படி பேசுனதுல என்ன தப்புன்னு சொல்ல முடியுமா சார்? அத சொல்லுங்க, நான் பண்ணாம இருக்கேன். நர்ஸ் வேலை மெக்கானிக்கல் வேலை இல்ல சார், அது ரொம்ப கடினமான வேலை. கருணையா 4 வார்த்தை பேசதான் சார் செய்வோம். ஏய் வசந்தி, இந்த பொண்ணுக்கு இந்த வேலை புரியுதா இல்லையா? ஏன் வேலை புரியாதவங்களை எல்லாம் கொண்டு வந்து என் கழுத்தை அறுக்குறீங்க? இந்த பொண்ணை அனுப்பி விட்டுருமா, இப்பவே அனுப்பி விட்டுரு. இன்னும் இவளுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரே கொடுக்கல. 1 டே சேலரி எவ்வளவோ அதை கொடுத்து அனுப்பிடு. சார், உங்க ஹாஸ்பிட்டலை நம்பி எனக்கு கிடைச்ச இன்னொரு ஆஃபரை விட்டுட்டு வந்திருக்கேன். இப்படி திடீர்னு வேலையை விட்டு போக சொன்னா எப்படி சார்? எனக்கும் ஃபேமிலி இருக்கு. நானும் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து தான் சார் வந்திருக்கேன். இப்படி போக சொல்றீங்களே சார்? தெரியுதுல, அப்ப சொல்ற வேலைய புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா பண்ணுவியா? உன் லிமிட்ல நீ நடந்துப்பியா? நடந்துப்பேன் சார். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் சில ரூல்ஸ் இருக்கு. சில பேஷண்ட் கிட்ட நெருங்க கூடாது. விஐபி பேஷண்ட் இருப்பாங்க, வேற சில பிரச்சனை இருக்கிற பேஷண்ட்ஸும் இருப்பாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னா டிஸ்டர்ப் பண்ண கூடாது. பொலிட்டிக்கல் பிரஷர்ல சில பேஷண்ட அட்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களெல்லாம் நெருங்கணும்னு வை, வீட்டுக்கு போற வழியில லாரியை வச்சு அடிச்சு தூக்கிடுவாங்க. ஜாக்கிரதையா நடந்துக்கணுமா, புரியுதா? புரியுது சார். போ, போய் வேலையை பாரு. ஏய் வசந்தி, நான் சொன்னது அவன் மண்டையில ஏறி இருக்குமா? அதான் பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிட்டீங்கல்ல சார், கண்டிப்பா ஏறி இருக்கும். வந்தமா, வேலையை பார்த்தமா, எக்ஸ்ட்ரா வர்ற பணத்தை வாங்கிட்டு போனமான்னு இல்லாம சோசியல் சர்வீஸ் பண்றது. சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கா இந்த ஹாஸ்பிட்டல் நடத்துறோம்? சரியான முட்டாள் பொண்ணா இருக்கே. மல்லி, மல்லி, மல்லி. என்ன விஜய், மல்லி எங்க? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காணோம். அவ ரொம்ப நேரமா வீட்லயே இல்லையே. வீட்ல இல்லையா? எப்பத்துல இருந்து? ஒரு 2-3 மணி நேரமாவே இல்ல. எங்கேயோ போயிருக்கான்னு நினைக்கிறேன். 11 மிஸ்டு காலா? என்னவா இருக்கும்? எங்க போயிருப்பா? கால் பண்ணலாமா? இல்ல, வேண்டாம். அவ கூப்பிட்டு நாம எடுக்கல, இப்ப நாம கூப்பிட்டா நல்லா இருக்காது. அவ எங்க போனான்னு தெரியாதா? எனக்கு எப்படிடா தெரியும்? நீ வீட்ல தானே இருக்க. வீட்ல இருந்தா உன் பொண்டாட்டி எங்க போறா வரான்னு வாட்ச் பண்ற வேலை தான் எனக்கா? அவ எங்க போறாளோ, என்ன பிரச்சனையை இழுத்துட்டு வர போறாளோ யாருக்கு தெரியும்? அப்போ அவ எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியும், அப்படித்தானே? ஏய், எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல, மறுபடியும் அதையே கேக்குற? அப்போ வேற ஏதோ பிரச்சனை எடுத்துட்டு வர போறான்னு ஒரு இக்கு வைக்கிறீங்க. வழக்கமா அவ எங்கேயாவது போய் ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு தானே வருவா, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். மயிலே, இங்க வா. சொல்லுங்க மல்லி மாமா. எங்க? எனக்கு தெரியாது மாமா, நான் லைப்ரரி போயிட்டு வந்தேன். அக்கா வீட்ல இல்லையே. எங்க போனான்னு உன்கிட்டயும் சொல்லலையா? என்ன மாமா என்கிட்ட கேக்குறீங்க? அக்கா உங்ககிட்ட சொல்லாம எங்க போவாங்க? சொல்லாம தான் போயிருக்கா. ஆ, அது எப்படி மாமா சொல்லாம போவாங்க? நீங்க போய் சொல்றீங்க. அவ கால் பண்ணிருக்கா, ஆனா நான் போன் எடுக்கல, அதனால சொல்லாம போயிட்டா போல இருக்கு. மாமா, அக்கா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு தான் போவாங்க. மெசேஜ் ஏதாச்சும் போட்டிருக்காங்களான்னு பாருங்க மாமா. ஓ, அத நாம பார்க்கவே இல்லையே. ஒருவேளை மெசேஜ் பண்ணிருப்பாளோ? என்னங்க, நம்ம பொண்ணு வெண்பா எங்க இருக்கான்னு தகவல் வந்திருக்குங்க. ஒருத்தங்க வெண்பாவோட வீடியோ சேனல்ல மெசேஜ் போட்டிருக்காங்க. அவ சூலூர்பேட்ல இருக்கிற எஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ல இருக்காளாம். அவங்களோட போன் நம்பரையும் போட்டிருந்தாங்க. வெண்பா டேஞ்சர்ல இருக்கா, உடனே வாங்கன்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணேங்க, நீங்க போன் எடுக்கவே இல்ல. அதனால நான் கிளம்பி போறேங்க. நீங்க பத்திரமா வீட்லயே இருங்க. நான் வெண்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வரேங்க. அட, ஆமா, மெசேஜ் வந்திருக்கு. இதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோமே. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர்
போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த மாதிரி தகவல் வந்து நானே ஏமாந்து போயிருக்கேன் நிறைய வாட்டி. எங்கேயோ இருந்து யாராவது இப்படி ஒரு மெசேஜ் போட்டா உடனே கிளம்பி போயிடுறதா? அது உண்மையான மெசேஜா இல்லையான்னு செக் பண்ண வேண்டாமா? மாமா, அக்கா உங்களை கூப்பிட்டுருக்காங்க, நீங்க தான் எடுக்காம இருந்திருக்கீங்க. நான் எடுக்காம இருந்தா அப்படியே போயிடுறதா? வெண்பாவை தேடி போறேன்னு சொல்லி இவ போய் எத்தனை தடவை பிரச்சனையில மாட்டிருக்கா. டிராவல் பண்ணி காப்பாத்துற நிலைமையில நான் இருக்கேன். இந்த சமயத்துல என் கால் கூட இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டேய், அவ உன்கிட்ட மட்டுமா டிஸ்கஸ் பண்ணல? நான் கூட தான் அந்த சமயத்துல வீட்ல இருந்தேன். என்கிட்ட கூட தான் டிஸ்கஸ் பண்ணல. வீட்ல இருக்கிற யாரையுமே மதிக்காம தான் தோன்றித்தனமா நடந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? அவளுக்குலாம் எங்கேயாவது பட்டு அடிபட்டு வந்தாதான் அவளுக்கும் கொஞ்சம் புத்தி வரும். அக்கா எப்படி வெண்பாவை கூட்டிட்டு வந்துருவாங்க மாமா? அக்காக்கு எப்பயுமே அப்படி ஒரு தைரியம் இருக்கு. அதான் இங்க பிரச்சனையே. நீங்களா அவளுக்கு கொம்பு சீவி விடுறதுனாலதான் அவ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான். இந்த சூலூர்பேட்டைக்கு எப்படி போகலாம்? என்னால கார் கூட ஓட்ட முடியாது. ஏதாவது ஆக்டிங் டிரைவர் வச்சுதான் நான் போயிட்டே வரணும். டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? முதல்ல அவளே போய் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு சொல்லட்டும். அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு போவோம். இல்லைன்னா அட்லீஸ்ட் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவளோட கிறுக்குத்தனத்துக்கெல்லாம் நாமெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியாது ராஜி. அவ நிச்சயம் தீபன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்பா. நான் அவர் கால் பண்ணி கேக்குறேன். ஹலோ விஜய். தீபன் எங்க இருக்கீங்க? ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். தீபன், மல்லி உங்ககிட்ட போன் பண்ணி பேசினாளா? ஆமா விஜய், பேசுனாங்க. அது இந்த சூலூர்பேட்டை போறதுக்கு முன்னாடி பேசுனாங்க. உங்ககிட்ட பேசிட்டு தான் போனாளா? அவ பேசியிருந்தானா நீங்க போக வேணாம்னு சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு போக சொன்னீங்க? விஜய், அவங்க போகவான்னு பெர்மிஷன் கேட்டெல்லாம் பேசல. நான் போயிட்டு இருக்கேங்கிற தகவலை தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்ப கூட விஜய் உங்க போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு போங்கன்னா நான் அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா குழந்தை விஷயத்துல அப்படி வெயிட் பண்ண கூடாது, ஒவ்வொரு விஷயமும் எனக்கு முக்கியம்னு அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. வெயிட் பண்ணாம போய் தான் இப்படி சிக்கலை உண்டாக்கி இருக்கா. அவ போற ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை உண்டாயிருக்குன்னு தெரியுமா தீபன் உங்களுக்கு? வாஸ்தவம் தான் விஜய். ஆனா இந்த தடவை தீபிகா கிட்ட பேசி போலீஸ் சப்போர்ட்டுக்கு நான் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். மல்லி அங்க போகும்போது கண்டிப்பா போலீஸ் அங்க இருப்பாங்க. எப்படி தீபன் அது சாத்தியம்? இங்க நம்ம ஊர்லயே போதுமான போலீஸ் சப்போர்ட் வாங்க முடியாது. இதுல இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் அங்க இருக்கிற போலீஸ் சப்போர்ட் எப்படி வாங்க முடியும்? தீபிகாவோட பேட்ச்மேட், முன்னா ட்ரைனிங் வந்தவங்க, ஏதாவது கேஸுக்குன்னு தமிழ்நாட்டுக்கு வந்தவங்கன்னு யாராவது இருப்பாங்க விஜய். நிறைய பேர் தீபிகாவுக்கு சின்சியரா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த விஷயத்தை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க சொல்றீங்க தீபன் பயப்பட வேணான்னு. ஆனா அவ திரும்ப வர்ற வரைக்கும் இவ என்ன பண்ணிட்டு வருவாளோன்னு நான் பயந்து சாகணும். சரிங்க, நான் போனை வைக்கிறேன். நீங்க ஏதாவது தகவல் வந்தா மட்டும் எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. விஜய், யாராவது ஒருத்தர் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு போகணும்ல விஜய். வீட்லயே இருந்தா குழந்தை கிடைச்சிடாது. உங்களால போக முடியாது. சோ அவங்களால என்ன முடியுமோ அதை அவங்க செய்யட்டும். மல்லியோட இந்த ட்ரிப் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்னு நீங்க நம்பிக்கையோட இருங்க விஜய். பார்க்கலாம். நான் மறுபடியும் பேசுறேன். வணக்கம் சார், என் பேர் மல்லி. நான் சென்னையில இருந்து வரேன். ஹலோ மேடம். தீபிகா மேடம் இந்த கேஸை பத்தின எல்லா டீடைல்ஸும் சொன்னாங்க. இந்த சரௌண்டிங்ல எல்லாம் உங்க குழந்தைய என்ன தேட சொன்னாங்க. நாங்க பல இடத்துல தேடிட்டோம். எங்களால குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை பண்ண சொன்னாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சார், இந்த ஹாஸ்பிட்டல்ல என் பொண்ணு இருக்கிறதா தான் எனக்கு தகவல் வந்திருக்கு. நம்ம உள்ள போய் முதல்ல விசாரிப்போம் சார். நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் என் குழந்தை உயிருக்கு ஆபத்து தான் சார். எஸ் மேடம், கண்டிப்பா விசாரிக்கலாம். வாங்க. மேடம், இவ என் பொண்ணு வெண்பா. இவ இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா? இல்ல மேடம், இந்த பொண்ணு மாதிரி இங்க யாருமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலையே. இல்ல மேடம், எனக்கு ரொம்ப கன்ஃபார்மான மெசேஜ் வந்திருக்கு. ஒரு மெசேஜ் இல்ல, நிறைய மெசேஜ். என் பொண்ணு இங்க தான் அட்மிட் ஆயிருக்கா. ப்ளீஸ் நல்லா பாருங்களேன். நோ மேடம், என்னாலையும் கன்ஃபார்மா சொல்ல முடியும். அப்படி யாரும் இங்க அட்மிட் ஆகல. மேடம், இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் யாரு? ஹை அத்தாரிட்டி யாரு?
அவங்கள வர சொல்லுங்க. சூலூர்பேட்டை இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இந்த ஹாஸ்பிட்டலை நாங்க சர்ச் பண்ணணும். இதை சொல்றேன் சார். சார், என் பேர் வேலன். நானும் அந்த ஹாஸ்பிட்டலோட கோஆர்டினேட்டர். நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? சார், என் பொண்ணு பேரு வெண்பா. தோ இந்த போட்டோல இருக்கா பாருங்க, இவதான் என் பொண்ணு. என் பொண்ணு 6 நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டா. இவ இங்கதான் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதான் அவளை தேடி வந்திருக்கோம். என் பொண்ணு எங்க சார் இருக்கா? அந்த போட்டோ கொடுங்க பாப்போம். சாரி மேடம், இப்படி யாரும் எங்க ஹாஸ்பிட்டல் இல்ல மேடம். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.